மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் திருப்பலின் கருத்துக்களாக நாம் எடுத்துக்கொள்வது ஆகத்தம்மாள், செபஸ்தியான், செஸ்கோலம்மாள் இவருடைய ஆண்மையை பாட்டிற்காக இந்த திருப்பலியை எடுத்துக்கொள்கின்றோம். தங்க ஞான பிரகாசம், ராமகிருஷ்ணன், பார்வதி, கன்னித்தாய் அவருடைய ஆண்மையை பாட்டிற்காகவும், ஞானராஜ் ராஜேந்திரன் 2ஆம் ஆண்டு நினைவு நாளாக அவருடைய ஆண்மையை பாட்டிற்காக, ஆக்னஸ் பேசில் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோனிதாஸ் அவருடைய 39ஆம் ஆண்டின் நினைவில் ஆண்மையை பாட்டிற்காகவும், லாரன்ஸ் சேவியர் தன்னுடைய 39வது பிறந்தநாள் அன்று நன்றியாகவும், இதெல்லாம் மேலாக முக்கியமாக நமக்கு இந்த 3 நாள் திருவிழாவை நம்முடைய இல்லங்களில் திருப்பலியாக வருவதற்கு காரணமாக இருந்தவர் அற்புதரேசு தொலைக்காட்சியை நடத்தும் நெல்சன். அவரும் அவருடைய மூத்த சகோதரியும் நேற்றைய நாளில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய தாய் லோரா ஜோய்க்கும் அவர்கள் கொரோனா நோயினால் அவர் கூறுவதன்படி மருத்துவமனைக்குள்ளே கூட செல்ல முடியாத அளவுக்கு அங்கேயே ரோட்டிலே அவங்க என் கண்ணு முன்னாடி மரிப்பதை நான் பார்த்தேன் என்று அவர் இன்னும் கூட கூறிக்கொண்டிருக்கிறாரே அவளையோடு. அந்த தாய் நெல்சன் அவருடைய தாயார் லோரா ஜோய்க்கும் அவருடைய 40ஆம் நாள், மரித்த 40ஆம் நாள் என்று அவருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காகவும், அதே சமயத்தில் திரு நெல்சன் இந்த தொலைக்காட்சியை இத்தனை ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக 17 ஆண்டுகளாக அவர் ஆண்டவர் பராமரிப்பை நம்பி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் அவருக்கு உடன் இருக்கிறார் என்பதற்காக நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். நாமும் இந்த பரிசுத்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடைகளாக இருக்கும் நம்முடைய குற்றமுறைகள் பாவங்களை விட்டுக்கெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்த ஆட்சியர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கொடுப்போரே, கடவுளின் அன்புக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனம் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாகவே அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு
மழை பொழிவில் தொடர்ந்து போதிக்கலானார். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, குருக்களின் பாதுகாவலரான ஜான் மரிய வியானி, புனித ஜான் மரிய வியானி அவருடைய வாழ்வில் கேட்டார்களாம். ஒருவர் அவரிடம் வந்து, இத்தனை காரியங்களை செய்கிறீர்கள், அவருடைய ஜபம் மட்டுமல்ல, ஆலயங்களை எல்லாம் கட்டி எழுப்புவது என்பது போல பல காரியங்களை செய்கிறீர்கள். உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? உங்களுடைய பொருள் உதவி கூட உங்களுக்கு எப்படி வருகிறது என்றால், அன்பாக நேற்று நான் கூறிய அதே விடுகதை தான் அவரும் வேறு வார்த்தைகள் கூறினாராம். அது வேற ஒன்றே இல்லை, இருப்பதை எல்லாம் தேவையுள்ளவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்த பெட்டியை காலி பண்ணி கொண்டே இருக்கணும். தானாக ஆண்டவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். God will replenish your vessel. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, replenish, மீண்டுமாக நிரப்புவார். ஒரே வார்த்தையில வரும். அன்பார்களே, இதுதான் அன்பார்களே ஒரு வாழ்வின் ரகசியமாக நானும் கூட பார்க்கின்றேன். இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ்வது, நம்பிக்கை கொண்டு கொடுப்பது, இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் நாமும் இன்றைய இறை வார்த்தையில் இருப்பதை நாம் கடைபிடிப்போம். இறைவனின் பராமரிப்பு என்பதை அருமையாக முதல் வாசகத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்படுகின்றன. அருமையான அந்த எசையா 55 10 வசனம் எடுக்கப்படுகின்றது. இன்றைய நாளில் எவ்வாறு இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கும் வார்த்தைகள் என்ன? விதைப்பவருக்கு விதையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர் என்ற ஆண்டவரின் அந்த தன்மை காட்டப்படுகிறது. அதுதான் பராமரிப்பு. அவர் கொடுப்பார். யாருக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் அவர் மிகுதியாகவே கொடுப்பார். நாம் எடுத்து
அடுத்த திருப்பாடல், வேற ஏதோ பாடலும் பாடாமல் திருப்பாடல் பாட வேண்டியது இதுதான். இறைவார்த்தையும் அதிலே இருக்கிறது. நாம் என்ன பார்த்தோம்? அந்த திருப்பாடல் இன்றைய திருப்பாடலில் எடுத்து பார்த்தோம் என்றால், திருப்பாடல் ஆனது இன்றைய நாளில் 112 என்ற திருப்பாடலில் நாம் பார்ப்பது, அங்கே 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அதுக்கு விளைவு என்ன என்பதை 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாரி வழங்கினோடனே என்னாச்சு? சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். கொடுத்தா தங்குமா? நம்ம தங்க வச்சாதான தங்கும் என்பது அன்பார்ந்தவர்களே, இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. இது விசுவாச கோட்பாடு. நேற்றைய நாளில் நான் கூறிய அந்த பெட்டி விடுகதை கூட. ஆனால் அதை நம்புபவர்களுக்கு, அந்த அனுபவப்பட்டவர்களுக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையில், ஆண்டவரில், பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தால் புனித பெனடிக்ட் கூறுகின்ற விதிமுறைப்படி வாழலாம். ஓரா எட் லபோரா என்று லத்தீனில் கூறுவார்கள். ஜபம் மற்றும் உழைப்பு என்பது, நாம் அப்படி வாழும் பொழுது, ஜெபித்து உழைப்பது என்று இருக்கும் பொழுது, எனக்கு இல்லாதது, என் உழைப்பில் வராதது, அதை நான் விரும்ப மாட்டேன். உழைக்க மனமில்லாத முன்னலாகாது என்ற 2 தெசலோனிக்கர் 3:10 வருவது போல, அது என்னுடையது அல்ல என்று நான் எடுக்க மாட்டேன். தேவையில்லாமலும் கூட செல்வங்களை நாட மாட்டேன். 1 தெசலோனிக்கர் 6:10 வருவது போல, பொருள் ஆசை அனைத்து தீமைகளுக்கு மாணிவே. அதே போல எனக்கு புரியது அல்ல அது, அதையும் நான் விரும்ப மாட்டேன். அதே போல பிறரை கேட்கவும் எனக்கு தேவையே இருக்காது. ஏனென்றால் என்னுடைய உழைப்பு இருக்கிறது, என்னால் செய்ய முடியும். அங்கே அருமையான கத்தோலிக்க அமெரிக்க ஜனாதிபதியாக வாழ்ந்து 46 வயதிலே மரித்த ஜான் எஃப் கென்னடி அவருடைய அறிமுக உரையிலே கூறியது இதுதானே: நாடு உங்களுக்கு என்ன செய்தது என்பதை நீங்கள் நினைக்காமல் நீங்கள் நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பாருங்கள் என்று தானே கூறினார். அன்பார்ந்தவர்களே, இதைதான் நம்முடைய வாழ்வில் அனைத்து தளங்களிலும் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் நான் அனுபவபூர்வமாக கூறுகின்றேன், என்னுடைய சாட்சியமாக கூறுகின்றேன். இந்த 20ஆம் ஆண்டு எனக்கு குருத்துவ வாழ்வில் நான் ஆண்டவருடைய அருள் உதவியோடு, அவருடைய இரக்கமும் கருணையும் ஓடு நான் இப்படித்தான் வாழ்வதாக நான் நினைக்கின்றேன். நீங்களும் கூட கேட்டு பாருங்கள். என்னுடைய ஜபம், என்னுடைய உழைப்பு தான் இருக்க வேண்டும். நான் யாரிடமும் கேட்க மாட்டேன். அங்கே மறை மாவட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற பங்குகளில் உள்ளவர்களோ சரி, மற்ற நபர்களிடமோ நான் கேட்க தேவையில்லை. தானாக வரும். என்னுடைய கதவை திறந்து கொண்டு உதவிகள் தேவையான சமயத்தில் வரும். ஒரு சம்பவம், சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நகரப்பு, நான் கிராமத்திலே இருந்தேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 16 வருஷமா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு வருகிறது. ஃபாதர், உங்களுடைய எங்க கணவர் என்ன சொல்றாரா, ஒரு ஃபாதர் அவங்களை தேடி வராராம். வழக்கமாக வந்து அவங்களோட உதவி கேட்பாராம். அவர் உதவி கேட்க வராரு ஒருத்தர். ஆனா எங்க கணவர் வந்து ஒரு பெண்மணி சொல்றாங்க, ஒரு டீச்சர் சொல்றாங்க, உங்களுக்கும் ஒரு 10,000 ரூபாயாவது உங்களுக்கு காசோலை எடுத்து அவர் மூலமாக கொடுக்க வேண்டும், அந்த வர ஃபாதர் மூலமாக. நான் வேண்டானே, தேவையில்லை, எனக்கு வேண்டியதை ஆண்டவர் கொடுப்பார். திடீர்னு ஒருத்தர் போறாரு, அவர் கூட இன்னொரு எனக்கு அவர் கொடுக்கணும்ல, தேவையே இல்லை எனக்கு என்று. அன்பார்ந்தவர்களே, இது போல பல விதங்களில் நான் தேவையில்லாத உதவிகள், தேவையில்லாத விதங்களில் பணம் வருவதை நான் வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய ஜபத்தின் மூலமாக, உழைப்பின் மூலமாக தருகின்றார், தருவார் என்ற நம்பிக்கை. எனவே இப்படிப்பட்ட பராமரிப்பின் நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து, இங்கே திருப்பாடலில் கூறுவது போல அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஏசாயா 55 நீங்களும் படித்து பாருங்கள். அதுவே கூட உங்கள் பராமரிப்பிற்கு மந்திரமாகவே உங்களுக்கும் இருக்கும்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் மீது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் ஒரு கைங்கி பலியை கொள்வாராக. இறைவா, மக்களிடத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேல் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்னும் உள்ளே எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் வந்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுடன் எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைக்கு மூன்று ஆகவே முடியாமல் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடப்பட உடன் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமண் என்ற மொழியும் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ரவிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தார். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவரின் மீதும் இறக்கமாயிரம் கடவுளின் கண்ணுக்காயிரம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்ற மரமல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் நன்றிகள் எல்லா புகழும் ஆட்சியும் என்ற உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அமைதியை கழிவுடன் அருள் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு காரணத்தை நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உயிர்ப்பிட்டு செல்கிறேன்,
என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பாதுகாவலரும் கன்னிமரியாவின் தலைவருமானவரே, நீர் வாழ்க. கடவுள் தனது ஒரே மகனை உம்மிடமே ஒப்படைத்தார். மரியாவும் நான் நம்பிக்கை கொண்டிருந்தார். மோடு இருந்தால்தான் இயேசு மனிதராக வளர முடிந்தது. வணக்கத்துக்குரிய யோசிப்பே, எங்கள் வாழ்வின் பாதையில் எங்களுக்கு தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தாலும் எங்கள் கருணையும் இரக்கத்தையும் மனதிடத்தையும் பெற்றுத்தார். மேலும் எங்கள் அனைவரையும் எல்லா தீமையிலும் பாதுகாத்தார்கள். ஆமென். அன்பர்களே, முக்கியமான அறிவிப்பு நினைவூட்டுகின்றேன். நாளை நாள் 17ஆம் தேதி, ஜூன் 17ஆம் தேதி நினைவில் கொள்வோம். மாதா தொலைக்காட்சியில் காலை 6 மணிக்கு வருகின்ற அந்த திருப்பலி, நம்முடைய திருப்பலி, இங்கே பதிவு செய்யப்பட்ட திருப்பலி நாளை நாளில் அங்கே ஒளிபரப்பப்படும். அதிலும் நாம் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அதை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய